பாஜக ஒரு தொகுதியில் பாஜக கூட்டணி ஒரு தொகுதியில் மட்டுமே தமிழ்நாட்டில் முந்தி வருகிறது. அது தர்மபுரி தொகுதி. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய டாக்டர் சௌமியா அன்புமணி, முனைவர் சௌமியா அன்புமணி போட்டியிடக்கூடிய தர்மபுரி தொகுதியில் அவர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். வேற எந்த தொகுதியிலையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி முன்னிலையில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டணி 2 இடங்கள்ல, அதுல விருதுநகரும் அடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணி 37 இடங்கள்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முந்தி வருகிறது. எலெக்ஷன் கமிஷன் சதவீத கணக்கையும் வெளியிட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ் ஓரளவுக்கு வெளிவந்த சரியான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு, குறிப்பாக தந்தி டிவி இந்த ரேஞ்சில் தாங்க கணித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் சதவீத கணக்குப்படி பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய சதவீத கணக்கில் அதிமுக 20.78%, பாஜக 9.17%, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1.73%, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கிட்டத்தட்ட 4%, தேமுதிக 4.16%, திராவிட முன்னேற்ற கழகம் ஆன் இட்ஸ் ஓன் அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மட்டும் 25.15%, காங்கிரஸ் 11%. கிட்டத்தட்ட போன திமுக கூட்டணி தன்னுடைய போன ஸ்ட்ரென்த்தை நீட்டிச்சாலும் கூட இதில் பாஜக கிட்டத்தட்ட 10% ஆன் இட்ஸ் ஓன் வரத பார்க்கிறோம். ஆனால் பாஜகவுக்கு சீட்டாக கூட்டணிக்கு டிரான்ஸ்லேட் ஆகுவது, அதற்கான வாய்ப்பு தெரிவது தொடர்ந்து திருமதி சௌமியா அன்புமணி முந்தக்கூடிய தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய அளவில் போட்டி என்பது மிக சுவாரஸ்யமாக மாறி இருக்கிறத பார்க்கின்றோம். காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி 232 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறத பார்க்கின்றோம். பாஜக கூட்டணி 288 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறத பார்க்கின்றோம். யாருடைய ஆட்சி என்பது ரொம்ப ரொம்ப எளிமையா 2019 இந்த நேரம் உறுதியானது. ஆனால் இந்த முறை ஒரு கடுமையான போட்டி. பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதிகளில் ரொம்ப ஸ்லெண்டர் மார்ஜினில் தான் இந்த முன்னிலை நிலவரங்கள் என்பது இருந்து வர்றத நாம் பார்க்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.